போயிட்டு உன் புருஷனை என்னது போய் உன் புருஷனை அந்த வசனம் படிங்க, அந்த வசனம் மட்டும் படிங்க. ஐந்து புருஷர்கள் உனக்கு நலவெப்ப கேள்வி. தேவனோட உறவில்லாத ஒரு அம்மாவோட தீர்மானங்களை பாருங்கள். தேவனோட ஒரு மனுஷன் இல்லைன்னா தீர்மானது தான். ஒரு புருஷன் ஒரு கொஞ்சம் தேவனுடைய உறவு இருக்க வேண்டிய ஒப்புவாதம். தேவனோட உறவு இருக்கிறவங்க என்ன ஆனாலும் தான் மனைவிக்கோ தான் புருஷனுக்கு துரோகப்பட மாட்டாங்க. தேவனோட உறவுக்குள்ள இருக்கிறவங்க, தேவனோட உறவுக்குள்ள பிள்ளைங்க ஆண்டு மூலமா பாவம் பண்ண மாட்டாங்க. தீர்மானங்கள் மாறிவிட்டது. காலையில ஒரு பாய் ஃப்ரெண்டு, மத்தியில ஒரு பாய் ஃப்ரெண்டு, ஈவினிங் ஒரு பாய் ஃப்ரெண்டு. கேட்டா ஃப்ரெண்டி. என்ன டியோ என்ன டாவோ தெரியல. என்னமா இதுனா ஃப்ரெண்டி. என்ன ஃப்ரெண்டி தானே? கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். பெஸ்டி கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். ஒசுக்கலாம். ஃபார்மல் கிஸ், கேஷுவல் கிஸ் மட்டும் கொடுத்துட்டு கெட்ட கோவம். நீங்களே அந்த பக்கம், அந்த ரைட்ல லெஃப்ட்ல அது அந்த பக்கம் போகுது. இதுக்கு சர்ச்சில் லீடருங்க மகர கட்ட பைபிள் படிக்காத லீடரு. இதுக்கெல்லாம் ஒரு லீடர் பட்டம் அடிச்சு மூக்கில் ரத்தம் வெளிப்படுத்த மாட்டோம். என்னையா பைபிள் படிச்சீங்க லீடர்ஸ்? பைபிள் தெரியுமையா? ரவுடிசம் தெரியும், எல்லாம் தெரியும். இயேசு தெரியாது. என் நண்பே வாலிப தம்பி, நண்பே தங்கச்சி, இந்த அம்மா ஆண்டு கூட உறவில்லாததால 5 புருஷன். தேவன் ஐக்கியம் இல்ல. தேவனுக்கு அறிவு இருந்துச்சு, தேவனுக்குள்ள உறவு இல்ல. சிட்டின் வேண்டிய நாம் அப்படிதான் இருக்கிறோம். உலகத்தின் போக்கு, மொபைல்ல கண்ட காட்சியை பார்க்கிறோம், புரோகிராஃபியை பார்க்கிறோம். தேவனுடைய உறவு இல்ல. புரோகிராஃபி சனிக்கிழமை பார்த்துட்டு ஞாயிற்றுக்கிழமை ஒண்ணு தெரியாத பிள்ளைய போல வந்து வர்ஷிப் பண்றோம். How is that? எப்படி முடியும்? எல்லாம் தப்பு பண்ணிட்டு பத்தின கை வைக்கிறோம். எப்படி முடியும்? பாவம் உணர்வு வரல. ஆண்டவரே, பாவத்தை விட்டு மேற்கொள்ள முடியல. எனக்கு உதவி செய்ய. கண்ணை விட்டு கத்தல. கனவு சாத்தியம் அல்ல. 21 வயசுல எனக்கு பசி பெரிய பிரச்சனை இல்லை, சட்ட பெரிய பிரச்சனை. பாவத்துக்கு விரோதமா போராட முடியல என்னால. அப்ப யூடியூப், ஃபேஸ்புக்ல ஒண்ணு அன்னைக்கு எனக்கு பெரிய எதிர்ப்பு. என்னுடைய சரீரம் தான். I was fighting. நான் யுத்தத்தில் இருந்தேன். எனக்கு கெட்ட யோசனை வரும்போது என்னால சகித்து கொள்ள முடியல. எனக்கு இந்த பாவத்தை விடுதலை கொடுங்கம்மா. என்னால முடிய மாட்டேங்குது. இந்த இச்சையை மேற்கொள்ள முடியல. தனியாக எந்த போதகரும் எந்த பாஸ்டரும் கூட துணையா இல்லை. யார்கிட்ட பேசுறதுன்னு தெரியல. அதே சாத்தி பல நேரம் நடந்திருக்கிறேன். பிரசங்கம் பண்ணணும், பாட்டு பாடணும் இல்லை, நான் பரிசுத்தமா வாழ்றேன். I need to live a clean life. உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. எங்க அந்த போராட்டம்? சர்ச்சுக்காக போராட்டம், மைக்குக்காக சண்டை, மேடைக்காக சண்டை, நான் நீ என்று பெரிய சண்டை. பரிசுத்தமா வாழ வேண்டும். பைபிள் சொல்லுது, ரத்தம் சிந்துற அளவுக்கு நீ பாவத்துக்கு விரோதமாய் போராடவில்லை. இந்த அம்மாவுக்கு தப்பு தரல. கடவுள் கூட எல்லாம் இருக்கும்போது தப்பான உணர்வு, தப்பான தீர்மானத்துக்கு தள்ளப்படுகிறார். இப்ப தேவனுக்கு தெரியும், இந்த அம்மா இன்னும் நிறைய தப்பு பண்ணுவோம், இன்னும் நிறைய குடும்பத்துக்கு அம்மா கெடுக்கும். தம்பி, உன்னை தேடி தேவன் இருக்கிறார். உனக்கு பாதிப்பு வருவதற்கு முன்னதாக நீ பண்ற பாவம் உன்னை கொண்டு போட்டு தங்கச்சி, தம்பி, நீ பண்ற பாவம் உன்னை அழிச்சு விடும். உன் நரம்பு நாடுகளை பிளவினமாக்கி விடும். உன் சத்துகள் விழுந்து விடுவாய், கிருமிகள் இழந்து விடுவாய், பணத்தை இழந்து விடுவாய், தேவ தரிசனம் இல்லாம போயிடும். ஆண்டு வருவதற்கு முன்னதாக இந்த நேரத்தில் ஒப்புக்கொடு. என்னை வெளிப்படுத்த கிறிஸ்துவினால நான் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு.